ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் அது வந்து மக்களுக்கு தெரியல. இப்போ ஒரு பிரபலமான ஒரு நபர் அதை வச்சோன்னே எல்லாருக்கும் அதில் ஈர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த அரகஜாவோட பயன்பாடு ஆக்சுவலாக என்ன, பயன்படுத்துறதால என்ன? அந்த அரகஜாங்கிறது கருப்பு கலரில் இருக்கும், அந்த ஒரு மை மாதிரி இருக்கும் அரகஜாங்கிறது. ஸோ ஜென்ரலி அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அரகஜா மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் நிறைய பேருக்கு வந்து இந்த அரகஜாவோட மகத்துவம் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இது என்ன ஒரு கருப்பு மையா, ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கலப்படம்லாம் பண்ணாங்கன்னா அலர்ஜி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சொல்லி வச்சுட்டு போன ஒரு விஷயந்தான். ஸோ இது எதுவுமே இன்றைக்கி புதுசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டில் பாட்டி இல்லை கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீத்யா. ஒரு மாதம் ஆயிடுச்சு மேம். உங்களோட பதிவுகள் போட்டு மக்களுக்கு ஃபேஸே மறந்துடுவாங்க. நிறைய பேர் இங்கே என்ன கேட்டா, நீங்கள் ஏன் ஆன்மீக பரிகாரத்தில் வரதே இல்லை, அவங்கள பார்க்கவே முடியறது இல்லைன்னு நான் சொன்னேன். இல்லை, நான் 1 month லீவில் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஆமாம் மேம். எப்படி மேம் கல்யாணம்லாம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது அவங்க பொண்ணுக்கு? நல்லா நிம்மதி. அதாவது ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும் வீட்டில். ஆமாம், உண்மைதான் மேம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டென்ஷன் இல்லை, அவாடா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்டு தான். ஏன்னா அந்தந்த ஏஜுக்கான ஒரு பொறுப்பு அப்படின்றது அந்த பொறுப்புல பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஒரு வயசுக்கு மேலே அது கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த பதிவு பார்க்குற எத்தனையோ அம்மாமார்கள் இருப்பீங்க. இப்போல்லாம் பசங்கக்கிட்ட நம்மளால் பேசவும் முடிய மாட்டேங்கிறது. ஸோ ஒரு கல்யாணத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் பசங்க கன்வின்ஸ் ஆகணும். அப்புறம் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் பேச வேண்டியிருக்கு. ஸோ இதுவே இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்தா அபாடான் இருக்குது. எப்படி நாங்களாம், எனக்கெலாம் 35 years ஆகுது கல்யாணம் ஆகி. ஏதோ வீட்டில் ஒரு நான்லாம் ஸ்ரீதர் மட்டும்தான் எனக்கு பார்த்த ஒரே மாப்பிள்ளை. ஏதோ வீட்டில் பார்த்தாங்க, பண்ணிட்டோம். அந்த 35 years ஓடியும் போயிடுத்து. எப்படி சிம்பிளாக நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்படுறோம்னு நினைக்கும் போது உண்மையிலேயே லைஃப்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்றிருக்கு இப்போ பார்க்கறச்சே. உண்மைதான் மேம். பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் நிறைய கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஐயோ, இப்போ கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. குழந்தைய வளர்க்குறது அதுக்கு மேலே இருக்குது. லைஃப்பில் எல்லா ஸ்டேஜுமே இப்போல்லாம் வந்து ஒரு பேர்டனா, இல்லை அது ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா, இல்லை நமக்கு வயசாகிறதுன்னு முடியலையா, இது எதுவுமே நமக்கு தெரியல. முன்னாடிலாம் எப்படி வளர்த்தாங்கன்னு இல்லாமல் இருந்தது போக 18 பேர்லாம் வளர்த்துருக்காங்களே. இப்போ குழந்தையில இருக்கும் ஒரு வீட்டில். ஆமாம், இப்போ 1 பெற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பழைய சாப்பிட்டே 18 பேர்லாம் வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி எதான் சொல்கிறேன்ல, லைஃப்பில் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. சூப்பர் மேம், ரொம்ப சிறப்பு. இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம் மேம். சொல்லுங்கள். அரகஜா மை இப்போ சத்திக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மை அப்படின்னா நம்ம ஜனங்க எப்படி தெரியுங்களா, தனுஷ் ஆக்டர் வந்து கையில் கருங்காலி இது மாலை, உடனே எல்லாரும் கருங்காலி மாலை போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க மாட்டோம். இன்னொருத்தவங்க வந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதை தான் நம்ம ட்ரெண்டிங்கில் எடுத்துக்கோம். ஐ திங்க் ரீசெண்ட்லி சிஎம் விஜய் அவர்கள் வந்து, ஆமாம், அவர் வந்து அரகஜாமை யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி படத்தில் அரகஜாமை தான் யூஸ் பண்ணுறாரா அது தெரியல மேம், அது தெரியல. அது வந்து அரகஜா அப்படின்னு அது வந்து புரளியா இல்லை நிஜமா அரகஜாவான்னு தெரியல. பட் அரகஜான்ற நேம் வந்ததால் நிறைய கடைகளில் எனக்கு தெரிஞ்சு அந்த டப்பா வந்து அதாவது இந்த அரகஜா வந்து எனக்கு தெரிஞ்சு காலங்காலமாக இருக்கு. ஆமாம், ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் அது வந்து மக்களுக்கு தெரியல. இப்போ ஒரு பிரபலமான ஒரு நபர்
நபர் அதை வச்சோடனே எல்லாருக்கும் அதுல ஈர்ப்பு வந்து ஆமா, ஜாஸ்தியா ஆமா, இருக்கு. ஆமா. நீங்க சொல்லுங்க மேம், இந்த அரகஜாவோட பயன்பாடு ஆக்சுவலா என்ன? பயன்படுத்துறதால என்ன பலன்? எப்படி நம்மளே தயார் அந்த பண்ணலாமா? அரகஜாங்கிறது கருப்பு கலரில் இருக்கும். அந்த ஒரு மை மாதிரி இருக்கும் அரகஜாங்கிறது. ஸோ ஜென்ரலி அந்த காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அரகஜா மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருவத்தில் வந்து தீட்டிப்பாங்க. லேடீஸ் எல்லாம் வந்து புருவத்தில் தீட்டிப்பாங்க. இல்லைன்னா குங்குமம் வைக்கிறச்சே அந்த அரகஜா மையை வச்சுட்டு அது மேலே வந்து குங்குமம் வைப்பாங்க. ஸோ எப்பொழுதுமே கணவன் வந்து தன் வசியத்தில் இருக்கணும், பிற பெண்களை வந்து அவங்க நாடக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த அரகஜா மையில் என்னென்னா பலவிதமான நறுமணங்கள் வந்து இதில் இருக்கும். அப்போது ஒரு பெண் வந்து ஒரு நறுமணத்தோட ஒரு கணவன் முன்னாடி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக்காக ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஸோ அரகஜா மை அப்படிங்கிறது வசீகரணத்துக்கும் எப்பொழுதுமே அவங்க நம்ம பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அந்த மையை வந்து பயன்படுத்தினாங்க. இது வந்து நம்ம சங்க காலத்தில் அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. தெய்வங்களுக்கு எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த அரகஜா மை வந்து சுவாமிக்கு வந்து கண்ணுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு நம்ம மையிட்ட மாதிரியே நம்ம வைக்கிறோம் இல்லையா விக்கிரகத்துக்கெல்லாம். ஸோ அந்த அரகஜா மை வைப்பாங்க, இல்லைன்னா திருஷ்டி பொட்டு மாதிரி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெய்வங்களுக்கு வந்து வைக்கிறது உண்டு. ஒரு பூஜை ரூமில் நம்ம வந்து இந்த அரகஜா மையை நம்ம சுவாமிக்கு வைக்கும்பொழுது குலதெய்வத்திற்கு நம்ம வந்து பயன்படுத்துறது. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு சுவாமி படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரகஜாவை மையை வச்சு மேலே குங்குமம் வச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அது என்ன கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அது வந்து அப்படியே அந்த இடத்துல அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்ல அரோமா கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் படத்தை துடைக்கும் போது துடைச்சிட்டு நம்ம வைக்கலாம். குலதெய்வ வசியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி நம்ம வந்து வீடுகளில் ஒரு கன்னி கும்பிடுவோம், இல்லை இறந்தவர்களை வந்து நம்ம கும்பிடுவோம். ஸோ யாரை நினச்சி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க அந்த அரகஜாவை வந்து அந்த பர்டிகுலர் ஃபோட்டோலேயோ இல்லை அந்த பர்டிகுலர் அந்த விக்கிரகத்துலேயோ வந்து அவங்க வைக்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்திக்கலாமா மேம் இதே அரகஜாவை? அது திருஷ்டிக்கு வைப்பாங்க. இப்போ அந்த நெத்தியில் இப்போ நம்ம இந்த புருவத்துக்கு நடுவில் அரகஜாவை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து மற்றவங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி, கண் பார்வை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அரகஜா வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லியே வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் யூஸ் பண்ணலாம், வேலைக்கு போகிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. தற்காத்து கொள்வதற்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இது வந்து நம்மளே தயாரிக்க முடியுமா மேம், இல்லை நாட்டு மருந்து கடையில் தான் இல்லை, வாங்கணுமா? ஐ திங்க் இது ப்ராப்பராக தயாரிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிறது. சில பேர் அது பியூராக தயாரித்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு கூட ரீசெண்டாக சொன்னார், நானே இந்த அரகஜா வந்து பண்ணலான் இருக்கேன் மேடம், நீங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு. அவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணோடனே நான் சொல்கிறேன். ஆன்மீக பரிகாரத்துலேயே நம்ம சொல்லலாம். இது வந்து இதில் வந்து சில பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்ன பொருட்கள் அதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து சொல்லுவோம் தெரியுமா, கஸ்தூரின்னு ஒன்று உண்டு, மஸ்க்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மஸ்க் வந்து ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்ப்ரேயில் வந்து மஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கஸ்தூரி வந்து அதில் இருக்கும். 2வது வந்து ரோஜா இதழ்கள், பன்னீர் ரோஜான்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த பன்னீர் ரோஜாவுடைய இதழ்கள் இருக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி மொட்டு. சம்பங்கியே ரொம்ப வாசனை தானே. ஸோ அந்த சம்பங்கியோடைய மொட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. செண்பகம்னு கூட சொல்லுவாங்க. செண்பக மொட்டு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சம்பங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அத்தர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பயங்கரமான ஒரு வாசனையை கொடுக்கும் அந்த அத்தர். அண்ட் ஜவ்வாது, புனுகு, அதே போல் ஜாதி பத்திரி, இது எல்லாமே வந்து அதில் யூஸ் பண்ணுறது. ஜாதிக்காயும் யூஸ் பண்ணுவாங்க, அதே போல் பச்சை கற்பூரம், இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த அரகஜாவுடைய ரா மெட்டீரியல். ஸோ இது நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம், நம்ம வீட்டில எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். சூப்பர் மேம். நிறைய பேருக்கு வந்து இந்த அரகஜாவோட மகத்துவம் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இது என்ன ஒரு கருப்பு மையா, ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கலப்படம்லாம் பண்ணாங்கன்னா அலர்ஜி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நெத்தியில் வந்து ஒத்துக்காது நமக்கு. ஒத்துக்காது இருக்கனால ஒரிஜினல் பார்த்து வாங்குறது நல்லது.
சூப்பர் மேம். நல்ல ஒரு நமக்கு தற்காத்து கொள்வதற்கு ஒரு இது பாதுகாப்பு மாதிரிலாம் அரணா நிறைய இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா சங்க கால இலக்கியங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான வாசன திரவியங்கள்லாம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. குளிக்கிற தண்ணியில வந்து இப்பவும் இருக்குது, அரோமா ஆயில்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நானே வந்து வீட்டில் லாவெண்டர் ஆயில், ஜாஸ்மின் ஆயில், இதெல்லாம் வந்து நான் பாத் இதில் யூஸ் பண்ணுவேன். சாண்டல்வுட் ஆயில் இதெல்லாம் வந்து ஒரிஜினல், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நீங்கள் அது அந்த சந்தன எண்ணெயெல்லாம் நம்ம பாத்ரூமில் அந்த தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே 2 நாளைக்கு அந்த ஸ்மெல் பாத்ரூமில் அப்படியே இருக்கும். ஒரிஜினல் சாண்டல்வுட் ஆயில். நான் வந்து அரோமா ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். லாவெண்டர் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷவரில் வந்து லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்ல தூக்கம் வரும் லாவெண்டர் ஆயில். ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சொல்லி வச்சுட்டு போன ஒரு விஷயந்தான். ஸோ இது எதுவுமே இன்றைக்கி புதுசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டில் பாட்டி இல்லை கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இருக்காங்கன்னா சொல்லுவாங்க, ராத்திரி அதுவும் இந்த புதுசாலாம் கல்யாணம் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா வாசனை திரவியங்கள்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சு அவங்க கணவன் மனைவி அந்யோன்யத்துக்காகலாம் அந்த காலத்துலலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து அது ஒரு ஸ்ப்ரே ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா பெர்ஃப்யூம் அப்படிங்கிற ஒரு இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய விஷயங்களே கிடையாது, எல்லாமே பழசு தான். உண்மைதான் மேம். பழசு தான் இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் வருது அப்படின்னு சொல்லணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். கரெக்ட் ஸோ கரெக்ட். நீங்களும் அரகஜா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் அது ஒரிஜினலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு நெத்திக்குலாம் இட்டிங்கன்னா அது ரொம்ப இந்த அரிப்பு வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க, ஸ்கின்னு டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சூப்பர் மேம். ரொம்ப சிறப்பாக அரகஜாவை பற்றி ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி மேம்.